கட்டாம்பட்டி பெருமாள் மலைக்கு அடிவார கீழே நிற்கிறோம். இதான் மலையோட என்ட்ரன்ஸ் நுழைவாய் இடம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துலேருந்து இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஆஞ்சநேயர் நிற்கிறாருங்க. ஆஞ்சநேயர் கீழே பாதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் யாரோட பாதம்னு தெரியல, தொட்டுக்கும் முட்டுக்கும். இந்த பார்த்தீங்களா, இதான் போது பாருங்கள், பாதை பெருசாக போது பாருங்கள். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். சின்ன மலை தான், டக்குன்னு ஏறிடலாம். வாங்க. அப்பா, இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட். நல்லா சின்ன சின்ன படிக்கிட்டாகவும் இருக்குது. ஏருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சுற்றிலும் நல்லா மழை பெஞ்சு பசுமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட். எப்போ இருக்கு நீங்களே பார்த்தீங்களா? வா, படிக்கிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட், ரசியாக போகுது. அழகாக இருக்குது படிக்கிட்டு. இங்கே நிறைய சின்ன மலை இருந்தாலும் மூலிகை செடி தான் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான மூலிகை செடி இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு செடி இருக்குது. அது என்ன செடின்னு சொல்கிறேன். அது மேலே வந்தோன்னே காமிக்கிறேன், பாருங்கள். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்பா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கே மூச்சு வாங்குது. பரவாயில்ல, சின்ன மலை தான் ஃப்ரெண்டு. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரலாம், குழந்தைகளோடு வரலாம், பெரியவங்களோடு வரலாம். இல்லை மலையில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நடந்து இனிமேல் ட்ரெக்கிங் பண்ணி படி ஏறி வரலாம். டூ வீலரோ காரோ இருந்தாலும் அதுக்கு தார் ரோடு தனியாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அது வழியாக நம்ம வரலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தாராளமாக பெருமாளை சேவிக்க எல்லோரும் வாங்க. பாய் தூரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட். அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து படிக்கல, இங்கே வந்துட்டோம். வியூ பாயிண்ட் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தோன்னா ஊர் ஃபுல்லாக தெரியுதுங்க. ஊர் ஃபுல்லாக இங்கே டவர் இருக்குது. டவரில் எக்கச்சக்கமான மங்கீஸ் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. வேறு மழை வர மாதிரி மன கம்மலாக இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரியல. இந்த மலை ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மலை, வெள்ளைங்கிரி மலை, சதுரகிரி, அதுமாரி பெரிய மலைலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மலை பார்த்துருக்கவே மாட்டேப்பீங்க. மனுஷனை பொறுத்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எப்போவுமே பணம்னு சம்பாதிக்கிறதுக்கிடையே மிஷின் மாதிரி இயங்கிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி இயற்கையோட இயற்கையாக ஒருத்தரையாவது இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்கி கண்டிப்பாக எல்லோரும் இது மாதிரி இடத்துக்கு வரணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை. நானும் அப்படி தான் ஒரு நாளில் இருந்தேன். நானும் அதை இப்போ மாற்றிக்கிட்டு இப்போ இயற்கையோட ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மகளே. மேலே கோயிலில் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், படி முடிஞ்சிருச்சு. மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த செடி தான் ப்ரோ நான் சொன்ன செடி. கோயிலே விளக்கு போலான்னு 2 நாள் எல்லாம் பறிச்சிருக்கேன். வாங்க தீபம் ஏற்றுறோம், நீங்களும் பாருங்கள். பெருமாள் மலைக்கு வந்துட்டோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. உங்களுக்கும் பெருமாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். நாராயணியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. அது இல்லாமல் சன்செட்டாக ஒரு நேரம் சூப்பராக, கிளைமேட் செம்மையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். அப்படியே திரும்பி பாருங்களேன். அப்படியே கோயில் பின்னாடி செட் ஆகுது. பாருங்க ஃப்ரெண்டு, இந்த இலையை தான் இப்போ திரியாக போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம்.
இந்த இலை இப்போ திரி மாதிரி எரிய போகுது பாருங்கள். ஓ சூப்பர். சாமியை கேமரா பிடிக்க அனுமதி கிடையாதுங்க, அதனால வெளி பிரகாரத்தை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படியே கோவிலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது. பாருங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த மணி சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.